வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தேன் நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரை வெரி புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நேற்று வீடியோ சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனில் இருந்துச்சுன்னா, மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனில் இருந்து 24,573 சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வெரி புல்லிஷாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா ஒரு கேப்பை பிரிஞ்சு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இது ஏன் நான் ஃப்ளாட் ஓப்பன் சொன்னேன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தொட்டோன்னா மார்க்கெட் இறங்க தான் ட்ரை பண்ணுவாங்களோ ஒழிஞ்சு அப்சைடு போகிறது பண்ண மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி நடந்து அதுதான். இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாமல் இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன செல்லிங் கொடுத்து அப்படி ஃபுல் சைட்வேஸ்லேயே மார்க்கெட் முடிஞ்சு 5 மினிட்ஸில் மாற்றினா நல்லா தெரியும் கிளியராக. 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சு. இறங்கினாலும் புட் ஆப்ஷன் சைடும் மார்க்கெட்டில் வந்து பெருசாக ப்ரீமியம் ஏறல. நம்ம எதிர்பார்த்த மூவ்மெண்ட் வந்து இந்த ஃபஸ்ட் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அது நடக்கவே இறங்கவும் இல்லை. மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு பிறகு இந்த ஹையை பிரேக் பண்ணவும் முடியல அதால். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். நம்ம பேங்க் நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தோம், இந்த 52,154 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் தொடங்கவும் இல்லை, கீழே ஃபஸ்ட் சப்போர்ட்டும் தொடரல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கிளியரான இந்தமாரி ஒரு சைடுவேஸ் அந்த எப்படி சொல்லலாம் சொல்லணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 52,500க்கும் இந்த கிட்டத்தட்ட 52,400 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதிர்பார்த்த மூவ்மெண்ட்ஸ் தொட்டிருந்தால் இங்கேருந்து ஒரு பையிங் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் நடக்கவும் இல்லை, இது மேலேயும் பிரேக் பண்ணவும் இல்லை. சரி, ஓகே, நாளைய மார்க்கெட் விடுமுறை, நாளான்னைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு டோஜி தான். இதை பார்த்தீங்கன்னா மிடில் சப்போர்ட் மறுபடியும் டோஜி தான் போட்டுருக்காங்க. இதை மார்க்கெட் வந்து இப்போ நேற்று வரைக்கும் வெரி புல்லிஷ் அப்படிங்கிற செட்டப் சொல்லியிருந்தோம்ல, இப்போ அப்படி சொல்கிற மாதிரி செட்டப்பில் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணால் பெரிய ஃபால்ட் இருக்கும், ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃபர்தராக மேலே போகிறது அந்தளவுக்கு போகுமான்னு சொல்ல தெரியல. ஆனால் இறங்கினா பெருசாக இறங்குற மாதிரி செட்டப்பில் இப்போ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,661ங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,700 ரவுண்ட் ஃபிகர், அடுத்து 24,800 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். இந்த 24,661ங்கிறது இன்றைக்கி போன ஹை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,587 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27,777 ஒரு 10 பாயிண்ட் இருக்குது, அது எல்லோ ஜோன் வரும் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,547, 24,485, 24,402, 24,345, 24,290, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,193 அது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஏன் இவ்வளோ பெருசு போட்டிருக்கோம்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதோட ஃபால் ஆகிறதுன வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. ஃபால் ஆனால் பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி தான் செட்டப்பில் இருக்குது. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ். இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த கேப்பை மட்டும் எல்லோ ஜோன் போட்டுப்போம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கடுத்தது மேலே பொறுத்தான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபால், அதாவது 24,485 வரைக்கும் இந்த இடத்துல ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதையும் மீறி மார்க்கெட் இறங்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த இந்த சப்போர்ட் தான் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த 24,485ங்கிறது இங்கேருந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இது வரைக்கும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு. இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா இந்த 24,345. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஆச்சு 24,485 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பொறுத்தளவுக்கு இறங்கிச்சுன்னா பெருசாக தான் இறங்க வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட இது வரைக்கும் கூட ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கு அந்த இடத்த இறங்க தான் வாய்ப்பு. அதாவது இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணாலும் இறங்க தான் வாய்ப்பு. இருந்தாலும் இந்த ஒரு இடம் 24,485ங்கிறது ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 40% இந்த இடத்துல உண்டு. அதனால் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் இருந்து கூட அடுத்தது ஒரு ஃபாலாக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைட்வேஸ் இருந்து ஒரு ஃபால் ஆனது பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு. ஓகே, அப்சைடை பொறுத்தளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்சைடை பொறுத்தளவுக்கு 24,661க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை திரும்பி அடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா
கேப் அப்புங்கிறது எவ்வளோ ஒரு 100 பாயிண்ட் மேலே கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது 24 இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு. அது மேலேயும் போட்டுருவோம் நம்ம. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா நம்ம நேற்று ஒரு விளக்கம் சொல்லியிருந்தோம். ஒரு ஹேமர் போட்டாங்க. அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த 3 நாள் கேண்டில் பார்த்தோம்னா இந்த கேண்டிலோட இன்சைடு இந்த கேண்டில் இன்சைடு இந்த கேண்டில். இந்த இன்சைடு கேண்டில் போட்டாலே எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா லோ சைடு கீழே பிரேக் ஆகிறது வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டப் படி பார்த்தோம்னா. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம டேலையும் லோக்கும் ஹைக்கும் ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். டேயோட ஹைன்னு பார்த்தோம்னா 52,619. லோன்னு பார்த்தோம்னா 52,331. சரி, ஓகே. 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,619. அதுக்கடுத்து 52,794. அதுக்கடுத்து 53,035, 53,188, அடுத்து 53,308 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை வச்சுருக்கோம். அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 52,331. அதுக்கடுத்து 52,193. அதுக்கடுத்து 51,961. அதுக்கடுத்து 51,741. அதுக்கடுத்து 51,562. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் கொஞ்சம் எல்லோ ஜோன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதாவது 130 பாயிண்ட் இந்த இடத்துல நமக்கு எல்லோ ஜோன் இருக்குது. அது அந்த இடத்துல போட்டதான ஒரு வழியே இல்லை. இந்த ஒரு இடம் தான், இந்த எல்லோ ஜோன் தான் சப்போர்ட் இடம். இதில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து ஒரு ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஃபால் இது வரைக்கும் இருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் ஆக மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்லேருந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 51,749ங்கிற இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இறங்குனுச்சுன்னா இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண பட்சத்தில். அதே சமயத்தில் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருந்து இந்த 52,620க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் புல்லிஸ் இருக்கிறதுன வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது இந்த எல்லோ ஜோனுக்கும் இந்த 52,619க்கு இடையில இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் இருக்கிறது வாய்ப்பு தான் இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளெல்லாம். இதுக்குள்ளே இருக்கிறதோட நம்ம பெஸ்ட்டு ஒன்று ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் அப் சைடு போகலாம். இல்லைன்னா எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் புட் ஆப்ஷன் பொறுத்து வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாளைய மார்க்கெட் வந்து விடுமுறை, 4ஆம் அன்னைக்கு தான் இதுக்குள்ளே செட்டப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.